ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணியாச்சு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு 11:49 எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல நான் வந்து உங்களை என்ன பாடாப்படுத்திட்டு இருக்கேன் அப்படி பாக்கீங்களோ? நம்ம யூடியூப் சேனல்ல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போறீங்க. இவ்வளவு நாள் வந்து அந்த 1 லட்சம் வரும்போது வீடியோ எடுக்கணும், 2 லட்சம் வரும்போது வீடியோ எடுக்கணும், இப்பெல்லாம் ஆசைப்படுவேன் நானும். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளால வீடியோவே எடுக்க முடியாது. என்னன்னா நம்ம கூட இருக்கவங்க அப்படி நம்மளுக்கு கூட 93 92க்கு போயிட்டு நம்ம மக்கள் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எவ்வளவு ஆர்வமா செல்ல தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணா எனக்கு கவலையா தானே இருக்கும். நீங்க எல்லாரும் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 9 லட்சம் வந்ததும் நான் எங்க அப்பாக்கு கேமராமேனுக்கு எங்க அம்மாக்கு எல்லாத்துக்கும் காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். கேமராமேன் பிளேஸ் எங்க அப்பாவை காட்டுங்க. ஆமா இனி காட்டுங்கப்பா. எப்ப எல்லாரும் ஹாய் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொன்னா முன்னாடி வண்டி யார் ஓட்டுவோம்? எங்க அப்பா ஓட்டாம உங்க அப்பா ஓட்டுவாரு. வாட்டுங்க வண்டிய. இங்க பாருங்க மக்களே, ஏன் மக்களே இப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிய? நான் 93ல வச்சிருந்தேன். அப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவீங்க. நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா இப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் பாத்துக்கங்க. கரெக்ட்டா நம்ம சாத்தூர்ல போயிட்டு இருக்கோம். நாங்க இப்போ சாத்தூர்ட்ட போயிட்டு இருக்கோம். சாத்தூர் பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் எந்த ஊர்ல வரீங்களோ அந்த ஊர்ல வந்து டக்குன்னு ஒரு கடையில வாங்கி கேக் வெட்டணும், காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படி சொன்னேன். எங்க அப்பா வண்டி எடுத்துட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. 9 லட்சம் தான் இன்னும் வர மாட்டேங்க. ஐயோ போச்சு. ஐயோ 93 வந்துருச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க சகோதரி? சீட் பெல்ட் போடாம சீட் பெல்ட்டா? சரி அப்படி எல்லாரும் சொல்லாதீங்க மக்களே, நான் உங்களுக்காண்டி சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். ஐயா இப்படி சீட் பெல்ட் போட்டா இப்படி உட்கார்ந்து பேச கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சீட் பெல்ட் போடல. என்ன யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். நம்ம சாத்தூர் டோல்கேட் நிப்பாட்ட வேண்டியதாப்பா. எந்த ஊர்? 94 வந்துருப்பா. இப்ப 94 வந்துருப்பா. எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். எந்த ஊருக்கு போறேன்னு இப்ப சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். சரி ஆனா எந்த ஊருக்கு போறேன்ட்டு நீங்க வீடியோல பாத்துட்டே இருங்க. நான் எந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு எப்ப 95 வந்துருப்பா. எப்ப 97 வந்துருப்பா. சூப்பர் சூப்பர். சீக்கிரம் வர போகுது. 99 சாத்தூர் டோல்கேட் வந்துருச்சுப்பா. பாப்பா 9 லட்சம் வந்துருச்சுப்பா. கங்க்ராச்சுலேஷன். எம்மா அப்பா வண்டி ஓட்டாம கை தட்டுறாங்கம்மா. சூப்பர் 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 சூப்பர். எப்ப கை தட்டாதீங்கப்பா. சொல்லுங்க மக்கள் காட்டுங்க. ஹாய் மக்களே, ரொம்பவே நன்றி. நீங்க எல்லாரும் வந்து லைவ் வந்து நான் இதுவரை லைவே வந்தது கிடையாது. முதல் முறையா லைவ் வந்திருக்கேன். அதுவும் நான் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு எல்லாரும் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஒரு சின்ன ஆசையில தான் வந்தேன் பாத்துக்கங்க. 9 சாத்தூர் டோல்கேட் வந்தாச்சு. சாத்தூர் டோல்கேட் வந்தாச்சு. காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுங்க பாருங்க. நான் டோல்கேட்ல குடிக்க வேண்டாம், வேற எங்கேயா வாங்கி தரேன் போங்க. டோல்கேட்ல இருக்காது டோல்கேட். ஐயோ எப்ப 95. ஹாய் அக்கா, உங்க ஓவர் எக்ஸ்பிரஷன் சூப்பர் அக்கா. ஐயோ ஏன் தெரியுமா, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கூட நான் வெளியே போயிட்டு இருந்தேன்னா அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா. எல்லா யூடியூபரும் வீடியோ போடுறாங்க. டோல்கேட்ட காட்டிங்களாப்பா? டோல்கேட் காமிக்க. டோல்கேட்ல பணம் வச்சிருக்கீங்களாப்பா? பணம் இல்லாட்டி விட்டுருவாங்க பாண்டி பாட்டி. ஃபாஸ்டாக் இல்லன்னு டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க. சின்னதா டீ கடை இங்க போட்டோமா? இப்ப டீ கடையில எங்கப்பா கேக் இருக்கும்? நான் கேக் வெட்டணும்லப்பா. வாங்கப்பா வேற எங்கயாவது. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. சரி அப்ப உங்க கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல. எனக்கு Now are you in சாத்தூர்? ஆமா நான் இப்ப சாத்தூர்ல இருக்கேன். எனக்காக வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளி உணவகம் போட்டுருக்குது. ரெண்டாவது நான் வந்து இந்த 1 மில்லியன் வரும்போதெல்லாம் When you come back to Qatar? கத்தார் தானே, இதோ வந்துட்டேன். நம்ம ஊர் தான், அதுவும் வந்துருவோம் அவ்வளவுதானே. நம்மள தானப்பா ரவுடி. எப்ப ஏன் பாட்டு சொல்றீங்க? நீ ரவுடின்னு சொல்லாதீங்கப்பா. கத்தார் தானே, சட்டு போட்டுன்னு கிளம்பி வாரேன். ஒரு டிக்கெட் போட்டா வந்துடலாம். என்ன விசா மட்டும் எடுக்கணும், கம்பெனில வேலை பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பாத்துக்கங்க. சரி வரலாம். யாருன்னு தெரியல. சம்மோன் பர்த்டேவா ஹாப்பி பர்த்டே எல்லாம் அனுப்பிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே எல்லாம் அனுப்ப வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. ஜனவரி 6 என்னோட பர்த்டே. வேற நம்ம வந்து நம்ம லைவ்ல அக்கா உங்களுக்கு திருநெல்வேலியில எந்த ஊரு? திருநெல்வேலியில வந்து எனக்கு எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா களக்காடுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சொந்த ஊரு பரப்பாடி.
என்னோட அம்மா ஊர் பாத்தீங்கன்னா மாவடி களக்காடு ஒட்டி தான் இருக்குது. வாழ்த்துக்கள் பை சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் யாரல இப்ப இந்த நேரத்துல உயிரோட இருக்கீங்க? ஆறுமுகமா? ஏய் ஏதோ போலீஸ் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணிருந்தான். இல்ல ஆறுமுகம்னு ஒரு பையன் போலீஸ். சரி என்னமோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு விஷ் பண்றீங்க. இந்த நேரத்துல நீங்க தூங்காம முழிச்சிருக்கதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அம்மாட்ட போய் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி தூங்காம இருந்து மெசேஜ் போட்டானுங்க பாத்துக்கிடுங்க அப்படின்ட்டு. யாரோ சேனல் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ என் சேனல் நேம் தெரியாதா? நானி 6 ஃப்ளோர் தான் என் சேனல் நேம். நம்ம இன்ஸ்டால என்ன பேர் வச்சிருக்கோமோ அதே பேர் தான் யூடியூப்லயும் இருக்கும். ஆமா தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டம் எங்க அப்பா சும்மா சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல வீரமங்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. சும்மா சொல்லுவாங்க. லாரி ஓட்டுவாங்க புல்லட் ஓட்டுவாங்க அது சும்மா சொல்லுவாங்க. அது யாரும் கேட்காதீங்க. நான் வந்துட்டு இப்பதான் 9 லட்சம் சப்ஸ்கிரைபரே வந்திருக்கு. ஆனா 1 மில்லியன் வரும்போது இதே மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்குமா? எங்க அப்பா அம்மா எங்க பக்கத்துல இருப்பாங்கன்னு தெரியல. நான் எந்த ஊர்ல இருப்பேன் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரத ரொம்ப சந்தோஷமா நான் வந்து செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்டேன். யாரோ களக்காடு தான் நானும் அம்பேத்கர் நகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிங்களா? களக்காடு தெரியுமா? அம்பேத்கர் நகர் எனக்கு தெரியும். அந்த போர்டு ஸ்கூல் போற வழியில இருக்கு. ஏமா மஞ்சளியாமா? ஐயோ எனக்கு அப்ப தெரியல. மேல பத்தியா? அந்த மேல பத்திக்கு அங்க இருக்குதான் எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் நான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். குளிக்க போவோம்ல. ஆமா பச்சாந்திரம். பச்சாந்திரத்துக்கு நாங்க வந்து குளிக்கலாம் வருவோம். நல்லா அங்க தண்ணி எல்லாம் வந்துடலாம். நல்ல ஏரியா பாத்துக்கங்க. எப்ப யாப்ப இன்னும் ஒரு கடையும் வரல. கேக் விட்டாண்டாமா? சின்ன டீ கடையில கேக் அங்க போயிருக்கோம். சண்முகமா? அந்த கடை ஐயோ 96க்கு போனவங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரும் 96ல 006 வந்துட்டீங்க. எனக்காண்டி கொஞ்சம் வேக வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் நான் வந்து இந்தியால இருக்கும்போது வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அடுத்து வந்து லண்டன் போலாம் ஐடியால இருக்கேன். டாடி நீங்க வாரீங்களா என் கூட? மேடம் தெரியும் சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் இப்ப போலான்னு இருக்கேன். ஜெர்மனி போற வரீங்களா? சும்மா எங்க அப்பாவும் நானும் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்போம். நிறைய பேர் வந்து உங்க அப்பா கூட சண்டை போடாதீங்க, உங்க அப்பா என்ன உங்களை திட்டிட்டே இருக்காங்க இப்படி எல்லாம் கமெண்ட் போடுவீங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் நானும் இப்படிதான் விளையாண்டுட்டே இருப்போம். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு சண்டை போடுற மாதிரி திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க வந்து இப்படிதான் கேஷுவலா இப்படிதான் பேசுவோம். அதனாலதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒருத்தங்க ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் ரொம்ப பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்குங்க. நான் வந்து கேக் வெட்ட வர பேசிட்டே இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். கேக் வெட்டுற கடை இன்னும் வரல. சரி ஐயோ பாமே கேக் வெட்டதே உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். அக்கா உங்களுக்கு கேடிசி நகர்ல பார்த்த மாதிரி இருக்காங்க. கேடிசி நகர் இன்னைக்கு காலையில தான் வந்து காலையில திருநெல்வேலிக்குள்ள தான் சுத்திட்டு இருந்தேன். ஆமா 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 இன்னைக்கு காலையில அந்த பக்கம் தான் சுத்திட்டு இருந்தேன். அதனால பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. கேக்கலாம் இல்ல இன்னைக்கு பண்ணுதான் அப்பா டீ கடையில சம்பவம் பண்ண போறாருன்னு நினைச்சிருக்காங்க. இல்ல நான் அப்படிலாம் எங்க அப்பா விட மாட்டேன். என்னைய கொண்டு ஏதாவது பெரிய கேக் கடையில விட்டு கேக் வாங்கி 9 lakhs அப்படி எழுதி வெட்டினாதான் என் மனசு. இன்னைக்கு தோசை. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நிறைய பேர் எங்க அம்மா வந்து காட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா இப்போதைக்கு காட்ட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா பெரிய பிராண்ட். எங்க அம்மா வந்து தலைவி வந்து இப்போதைக்கு காட்டுற ஐடியால எனக்கு இல்ல. அவங்கள வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கி தான் நான் காட்டுவேன். ஆனா கூடி சீக்கிரத்துல அவங்க ஒரு பிராண்ட் ஆகி வெளியே வருவாங்க. அன்னைக்கு காட்டுறேன். அது வரை எங்க அம்மா யாரும் கேட்க கூடாது சரியா? ஏன்னா சில நேரத்துல எங்க அம்மா தான் எனக்கு கேமராமேன். அவங்க தான் வீடியோ எடுப்பாங்க. அப்புறம் வீடியோல காட்டுனா நான் எப்படி காட்ட முடியும்? எனக்கு பொதுவாக கேமராமேன் வந்து ப்ரொஃபஷனலா கேமராமேன் நம்மளுக்குன்னு இருக்காங்க. அது போக எனக்கு வந்து கேமராமேன் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோட அம்மா. வீட்டுல எடுக்கிற பாதி வீடியோ எங்க அம்மா தான் எடுப்பாங்க. இங்கே ஒரு பிராண்டா அந்த மாதிரி நானே ஒரு பிராண்டா எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிடுவீங்க. எனக்கு அப்படி சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ராம்கோ சிமெண்ட் பாக்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமே வரும். எப்ப நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஸ்ரீலங்கா, ஜாஃப்னா, அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம், மலேசியா, சிங்கப்பூர். ஆமா எனக்கு வந்து நிறைய ஊர்ல இருந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா நம்ம ஊரா ஜெர்மன்ல இருந்து பாக்காங்களா, ஜப்பான்ல இருந்து பாக்காங்களா, தமிழ் உணர்வு நம்ம அந்த இது இருக்கு இல்லையா
மொத்தத்துல நம்ம எல்லாம் தமிழர் தானே. ஆமா ஆமா நம்ம எல்லாம் தமிழர் தான்ப்பா. அதனால தமிழ் உணர்வு இருக்கிறதுனால எப்பா யாம்பா கடை ஒண்ணுமே இல்ல, டீ கடை தான் இருக்கு, காவல்துறை நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம மணி 12:01 ஆயிட்டு. நீங்க எல்லாருமே வேணா தூங்குங்க, ஏன்னா கேக் வெட்டுவோமா வெட்ட மாட்டோமான்னு தெரியல. ஆனா தேடிட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் நைட் மக்களே. நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாப்பிடுங்க, நல்லா தேவையான பொருள்லாம் வாங்கி நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. என்னைய மாதிரி அசைவம் சாப்பிடுங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்ககிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு யாருக்காண்டி உங்களை மாத்திக்கிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க குரல் நல்லா இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க குரல் நல்லா இல்ல. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட். ஆனா நீங்க யாரும் எல்லாம் கடவுளுக்கு பண்ண வேலை, கடவுள் நம்மளுக்கு இப்படி பண்ணி விட்டுருக்காரு, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கு. அப்படி நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிட்டு எடுத்து. பெங்களூர்னு தெரியுது, எங்க லெஃப்ட் சைடுல வந்துட்டோம். நான் வந்து லைவ் முடிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா வந்து பேக்கரி வந்துருச்சு. வந்தாச்சு. எப்பா வாங்க. எப்போ அனிசக்காவா நிறைய கூட்டமா இருக்குது. வாங்க 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 வாங்க. எப்போ நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து பாட்டி வைங்க. எப்போ எல்லாம் உங்க ஆளா இருக்காங்களாப்பா டிரைவர்? ஆமா எல்லாத்துக்கும் சேர்த்து பாட்டி வைங்க. அங்க வரைக்கும் கொண்டு போறீங்க வாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். சரி அம்மா வரீங்களா எங்க கூட லைவ்க்கு? கேமராமேன் மம்மி யாரோ கேமராமேனா யார் இருக்கா? அவங்களுக்கு அவங்க கேமராமேனா என் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆல்ரெடி நிறைய வீடியோல வந்திருக்கா. கண்டுபிடிங்க அது யாரு? கொஞ்சம் கேமரா எடு. அம்மா எடுத்துட்டு வரவாப்பா. சரி ஹாய் மக்களே, கடை கிட்ட வந்துட்டோம். ஒரு நிமிஷம். சரி வாங்க மக்களே, கடைக்கு வந்துட்டோம். கேக் இருக்கான்னு சாத்தூர் தாண்டி விருதுநகர் பக்கத்துல வந்தாச்சு. சாத்தூருக்கு அடுத்து விருதுநகர் பக்கத்துல வந்தாச்சு. இப்பதான் நமக்கு டோல்கேட் தாண்டி வந்து இந்த பேக்கரி இருக்குது, கேக் வெட்ட போறோம். எல்லாரும் பாருங்க, வாங்க எல்லாரும் கேக் சாப்பிடலாம். எங்களோட அவ வேகமா போயிட்டான். பாதி பேர் பர்த்டே நினைச்சிட்டாங்க. ஆமா இன்ஸ்டால லைவ் போயிட்டு இருக்கு. ரொம்ப போராடுறீங்க. நான் வந்து என்னோட எக்ஸைட் லெவல் வந்து வேற மாதிரி இருக்கலாம். அவங்ககிட்ட கூட அவங்க ஏற்றிடுவாங்க, அவங்கள கவர் பண்ணி. மக்கள் என்ன கமெண்ட் போடுறாங்க? நிறைய பேர் உங்களுக்கு பர்த்டே நினைச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் சிச்சுவேஷன் சாங்கான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் என்னோட ஃபேன்க்கு ஹாய், எப்படி இருக்கீங்க? வேற எனக்கு என்ன பேசன்னு தெரியல. நான் பேச டேபிள் வச்சு எழுதுமா?
சாப்பாடு மட்டும் செல்ஃபி எடுக்கணுமா? இப்போ வீடியோ லைவ் தான் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, நீங்க வரீங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. சொல்ல முடியாது, உனக்கு ஊருக்கு விட்டு முடியுமே சொல்ல மாட்டேன். நீ சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன். உங்க அப்பாவும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லுவீங்களா? அவங்க நேம் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்கள், மக்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். போடு தலைவர் சாங். கேமராமேன் கேட்டு அவங்க அம்மாட்ட சும்மா வாசல் தலைவீரி குளத்தில் இருக்கிறார். சும்மா வா. நீங்களாம் இல்லைங்க. எங்க கேமராமேன் வந்து கொஞ்சம் இப்போ தலை அழகா மாடர்னா காட்ட மாட்டாங்க. மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு மேல மாடர்னா இருப்பாங்க. நீங்க வந்து போட்டோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க சில வீடியோல. என்ன எழுதிட்டீங்களா? எழுதிட்டாங்கனே. கோவை வாங்க மேடம் வக்கீலம்மா. என்னவா? கோவை வாங்க மேடம் வக்கீலம்மா. கோவை வக்கீலம்மா. இந்த கணக்கு நம்ம கோயம்புத்தூர் இந்த வந்துட்டு இருக்கோம், ஓடி வந்துடுறோம். கோயம்புத்தூர் போகலாம் இப்போ. அப்படி எங்க போறோம்? காபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம். காலையில கல்யாணம் வீட்டுக்கு போகணும். சரி சரி. பாய் வீட்டு கல்யாணத்துக்கு சொல்லாங்க. அப்புறம் சோறு எல்லாரும் போட்டுட்டாங்களா? முருகன் இருக்காங்களா? முருகசாமி நல்லா இருப்பாங்க. எங்களுக்கும் கேமராமேனை கொஞ்சம் காட்டுறோம். கேமராமேன் காட்ட முடியாது. கேமராமேன் ஐயோ கேமரா விமன். ஆமா, அது ஒரு பொண்ணு. கிளாஸ்மேட் தான். சரி காட்டிடப்பா. நீ எப்போ கம் டு சென்னை, கம் டு ஸ்ரீலங்கா. ஈரோடு பக்கம் வாங்க. ஓ கண்டிப்பா வரும். கண்டிப்பா ஈரோடு பக்கம் எப்ப போறீங்க மேடம்? ஸ்ரீலங்கா போகணுமா? சென்னை கம் டு ஸ்ரீலங்கா, கம் டு சென்னை. அடிக்கடி ஈரோடு சென்னை அடிக்கடி பக்கம் வந்துருங்க. அதான். ஸ்ரீலங்கா கொஞ்ச நாள்ல விசா எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். கத்தார மறந்துட்டீங்களா? கத்தார் மறக்கல. கத்தார் வருவேன், கவலைப்படாதீங்க. எல்லாம் நம்ம ஊர் மாதிரி. அது எப்படி மறப்பேன்? டவுன் பஸ் இருக்க நாங்க போறதுக்கு நம்ம ஃளைட் வந்து நம்ம வீட்டு வாசல்ல ஒண்ணு நிப்பாட்டி விட்டுருக்கோம்ல. படுத்து படுத்து ஏறி போறீங்களா? சாப்பிட்டு ஆராம போற மாதிரியா? ஆமா ஆமா. இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு மாடியில நான் ஃளைட் வாங்கி விட போறோம். ஆராம கத்தாருக்கு எப்ப வருவீங்க? கத்தாருக்கு வாரேன். என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? சீக்கிரத்துல கத்தார் வாரேன். கம் டு பிரான்சிஸ் ஸ்கூல். பாத்தியா டக்கலு. ஸ்கூல் வேண்டாம், கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிருக்கு. மூலக்கற்பட்டி போறீங்க? நம்ம அங்கதானே சாத்தாங்குளம் பேய்குளம். பேய்குளம் தெரியும் எங்களுக்கு. பேய்குளத்துல ஒரு நாள் நாங்க வடை வாங்கி சாப்பிட்டோம். 1 ரூபா பஜ்ஜி கடையில. ஆனா அந்த 1 ரூபா பஜ்ஜி எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா 1 ரூபா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுருப்பேன். எல்லாரும் அப்புறம் தான் கமெண்ட் போட்டீங்க. யாரோ பாகிஸ்தான் போங்கன்னு. ஆமா பாகிஸ்தான் வந்து இது கேக் சொல்றீங்க. கேக் காட்டு. வேறோட காசு கட்டி அவனுக்கு. குவைத் தானே. குவைத் வந்து லாஸ்ட் டைம் வந்திருந்தேன். வந்துட்டு என்னன்னா கனெக்டிங் ஃளைட்னால வந்து இறங்கினேன். வேறபடி சுத்தமாலாம் வரல, சுத்தி பார்க்க வரல. வாங்க கத்தார், அங்க ஒரு கேக் வெட்டிடுவோம். கத்தார்ல கேக் வெட்டுவீங்களா? வந்தது நான் சொல்லுவேன். அப்ப மில்லியன் இருங்க, வந்தது சொல்லுவேன். நீ கூட்டி போய் ஒழுங்கா வெட்டணும் பாத்துக்கோங்க. வெட்டுற அது பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பமே
கேக் மட்டும் வெட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. கேக் நீங்க வாங்கி கொடுத்தா நாங்க வெட்டுறதுக்கு என்னப்பா எங்களுக்கு கஷ்டம், கையில கட்டியதுக்கு நாங்க வெட்டுறோம். நான் தான் வெட்டணும், நீங்க ஒன்றும் வெட்டக்கூடாதுன்னு. சப்ஸ்கிரைபர் நாங்க தான் வெட்டுறோம். இல்லை, நான் தான் வெட்டணும். நீங்க எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நான் சந்தோஷத்துல நான் தான் வெட்டணும். பணத்தை நீங்க கொடுத்துருங்க. பணத்தை நான் கொடுப்பேன், கேக்க நான் தான் வெட்டுவேன். வெட்டுறதுதான் பிரச்சனை. வெட்டதான் பிரச்சனை. நம்ம ஊர்ல உனக்கு ஒரு துண்டு. நம்ம ஊர் ஏற்கனவே வெட்டு கொடுத்து ஃபேமஸ் ஆன சஃபாரி மாலா. சஃபாரி மாலா, சஃபாரி மாலா நீ மிஸ் பண்றீங்களா? ஜாமான் வாங்க போங்க. ஜாமான் வாங்கறதுக்கு அங்கதானே போகணும். மளிகை ஜாமான் சீப்பா இருக்குது. ஆமா, அங்கதான் சீப்பா கிடைக்கும். அதனால அப்போ நீங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியல. நான் சஃபாரி மாலா நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து நம்ம வந்திருக்க மால் நம்ம கடை பேர் அமுதம் பேக்கரி. எந்த ஊரு? ஆர்ஆர் நகர். ஆர்ஆர் நகர் அமுதம் பேக்கரி, சாத்தூர் ரோட்ல எழுதிட்டீங்களா? உங்க டிஷர்ட் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நன்றி. 150 ரூபாய். 150 ரூபா. 150 ரூபா இல்லையா? 150 ரூபா இல்ல, 350 ரூபா. 350 இல்ல, 399 அந்த ரேட்டு. இன்ஸ்டாகிராம்ல லைவ் போயிட்டு. இப்ப ஆமா லைவ் போயிட்டு. கேக் எப்ப வெட்டுவீங்க? இத வெட்ட போறோம். அவங்க கடைக்காரங்க தர லேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் விஷயம். அதுக்காக சரி அப்படி நாங்க வந்துட்டு இருக்கோம். அப்படியே காலையில லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி அப்படியே கேக் வெட்டி கேக் கடை தேய் சண்டு நல்லா இருக்கா அடிச்சிருந்தீங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டே வந்தோம் அந்த ரீல்ஸ. அடுத்து என்ன பேக்கரி வரணும், அந்த கேக் வெட்டலாம் அப்படின்னு மதுரைக்கு தான். மதுரையில காலைல ஒரு ஃபங்க்ஷன். வாசமா தான் இருக்கு மல்லிகைப்பூ. அதப்பா கண்ணு. When did you come back on Qatar? கத்தார்ல எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர், இவ்வளவு அன்பு பாசம்லாம் தரீங்க. எனக்கு என்ன சொல்ல உடனே ஓடி போயிரு. நாளைக்கு கிளம்பிரும். பகவதி பக்ஸ் waved you. அப்படியே என்ன எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூருக்கு வரணுமா வேண்டாமா? அந்த லைவ் அங்க பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி, நம்ம லைவ் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பக்கம் ஓடுது. அண்ணா உங்க செல்லலையுமா? நீங்க நேர்ல பார்க்க வேண்டியதுன்னு. நம்ம ரைட்டுக்கு தான் ரொம்ப லேட் போயிட்டு நந்தினி முன்னாடி எழுத போயிட்டு பார்த்தா அந்த பையனுக்கு காடுவல்ல கையோல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து சந்தோஷத்துல. என்ன செய்ய, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். 9 lakh சப்ஸ்கிரைபர். ஆமா, இங்க உட்கார்ந்து டீ குடிங்க. அவங்க எல்லாம் சைக்கிள்ல போலாம்னு இருக்கேன்ப்பா. எப்பா ஏதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகும் சைக்கிள்ல போனா? இந்த சைக்கிள்லையா? ஆமாப்பா, நல்லா இருக்குல்ல. உங்க ஃப்ரெண்ட் அரவிந்த் வந்து ஹாய் சொல்லிருக்காங்க. அரவிந்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Fan from Nagarkovil. Someone happy birthday to you. ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. வேற என்ன? ஆமா, அது நம்ம படிச்சோம். இருந்தாலும் நீங்க அங்க தான் படிச்சீங்க கேமராமேன்? ஆமா, என்ன பண்றது எப்போ வைஃபை தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 12 மணி மேல தான் 12 மணிக்கு மேல கொஞ்சம் தேவைப்படும். செட்டியோட தனியா கொஞ்சம் லைவ் போயிட்டு இருக்கு. நீங்க சூப்பரா தெரிவீங்க தெரியுங்களா? கேக் எப்ப வெட்டுவீங்க? நிறைய பேர் அதான் கேக்குறாங்க. நானும் அதே ஆர்வத்துல தான் இருக்கேன், நீங்களும் ஆர்வத்துல இருக்கீங்க. புரியுது. எழுத கொடுத்துருக்கோம், வாங்குதான் சட்டு சட்டு வெட்டுங்க, கவலைப்படாதீங்க. நேர்ல பார்க்கும்போது நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே கேக் வாங்கி தரேன். நம்ம நேர்ல பார்க்கும்போது கேளுங்க, கேக் வாங்கி தரேன்னு எல்லாருக்கும் எழுதியாச்சா? ட்ரை பண்ணிட்டீங்களோ? சரி சரி. போன நம்ம ஏதாவது மெல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? சரி சரி. திருநெல்வேலியில எந்த ஊருன்னு எழுதாமலே வெட்டிடுமா? திருநெல்வேலியில எந்த ஊருக்கா நம்ம ஊரு? சாத்தூர்ல காரசேவு வாங்குங்க. சாத்தூர்ல காரசேவு. இப்ப நைட் என்னாச்சு? இந்த டைம்ல எல்லா கடையும் அடைச்சு போச்சு. சரி சரி. ஆமா. 9 lakhs பேசாம ஜெம்ஸ் முட்டை எனக்கு ஒட்டி இருக்குமா எழுதாம? செஞ்சிருமா? நைனி சார்மி. செஞ்சிருமா? நாங்குநேரி வாங்கக்கா. அங்க ஊர் தானப்பா. நம்ம ஊர் தான். அங்க கிளம்பி வர. நம்ம
கேமராமேனுக்கே நாங்களே கேமராமேனுக்கு நாங்குநேரி தான். நாங்குநேரி காரப்புலங்க பார்த்து விடுங்க, அடிச்சுடுவோம். நம்ம கையில எப்போது 60 கேமாலும் சுத்தா கொஞ்சம் மோசமான பார்த்து கையில 60 இல்லாம வர முடியாது. 2 கையிலயும் போன் தான் இருக்கு. கத்தார் வர மாட்டீங்களா தங்கச்சி செல்லம்? குட் நைட் நீங்க ஸ்வீட் சொன்னதுக்காக நாளானே காலைல வந்து இறங்கிடுவோம். இப்ப ஏன் பாட்டி சொல்லுவீங்க? அப்பா சூப்பர். அப்பா சூப்பர். மக்களே எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. நாங்குநேரி வராதீங்க. நாங்குநேரி வராதீங்களா? சித்தினா ஏய் சித்தினே கத்தி கையில இருக்கு. நீ நம்மள பத்தி தெரியுமா? ஆமா இதுல யாரும் புதுப்பேட்டையில இருந்து வாங்க வாங்க கேக்குறேன். நான் சப்ஸ்கிரைபர்ல சேர் ஒரே தான் கையில பிடிச்சு அண்ணே அவருக்கு காது கேட்கல. அண்ணே வாங்க வீடியோ எடுக்காதீங்க. வாங்க. அவங்கள வீடியோல எடுக்க கூடாதா? அவங்கள வீடியோல எடுக்க கூடாதா? வாங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அண்ணே வாங்க வாங்க. அண்ணே வாங்க. என்ன ப்ளே பாத்து இங்க காட்டி தெரியும். ஹாய் மக்களே, ஃபைனலா வந்து நம்ம 9 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக கேக் கட் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் நம்ம பக்கத்துல இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். நீங்க இந்த பக்கம் ஹாய் சொல்லிருங்க. சரி வாங்க கேக் கட் பண்ணலாம். கையில பிடிச்சு நீங்களே வெட்டி எடுத்து சாப்பிடுங்க. வாங்க நீங்களே வெட்டி சாப்பிடுங்க. ஒரு இது தாங்கடா. தாங்க மேடம் தாங்க. போதுமா? போது எல்லாத்துக்கும் கலந்து ஏறலாம். இது முடிச்சிட்டீங்கன்னா மக்களே மக்களே லைவ்ல இருக்கவங்க எல்லாம் கோவப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஒரு கேக் சாப்பிடுங்க. வாங்க